நான் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த 5 புத்தகத்துல நம்பர் 1 எது? நம்பர் 5 எது? இத பார்க்கணும்னு சொல்லி எனக்குமே ரொம்ப நாளா ஆர்வமா இருந்துச்சு. அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க சேனல நியூவா பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 1/2 வருஷமா புத்தகம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 6வது புத்தகத்தையும் எழுத ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட புத்தகங்கள் ஒரு 7,000 புத்தகங்களுக்கு மேல வந்து வித்திருக்கு. எல்லா புத்தகங்களையும் சேர்த்து. இதோ இந்த ஒரு புத்தகம் தாங்க. ஸோ இந்த ஒரு 5 புத்தகத்த தான் 2 1/2 வருஷத்துக்குள்ள நான் தினமும் காலையில எழுந்திருச்சு எழுதியிருக்கேன். ஒரு 5 மாதத்துக்கு ஒரு புத்தகம் அப்படி பிளான் பண்ணிட்டு எழுத ஆரம்பிப்பேன். அப்படி வந்து எழுதி முடிச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். நம்பர் 5 ஆசான் பாகம் 3. நான் ஏன் இந்த புத்தகத்த 5வது இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா, கதை வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. மூல நட்சத்திரத்த பத்தியும், பங்குச்சந்தைய பத்தியும் சேர்த்து வந்து எழுதணும். ஒரே நேரத்துல வந்து 2 கதையும் ஒரே மாரி டிராவல் பண்ணணும். நான் புக் எழுதி முடிச்சது 3 மாசத்துல எழுதி முடிச்சுட்டேன். ஆனா அத கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். மிகப்பெரிய ஸ்டோரிய பங்குச்சந்தைக்குள்ள அடைச்சு சொல்லிக் குடுத்ததுனால எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதே நேரத்துல புத்தகத்த படிச்சு முடிக்கும்போது நிச்சயமாக கண்ணீர் துளிகள் சிந்தும். ஸோ எனக்கு இந்த புத்தகம் எழுத கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறனால, இந்த புத்தகத்த நான் 5வது இடத்துல வச்சிருக்கேன். அதே மாரி நீங்க படிச்சு முடிக்கும்போது, உங்களுக்கு இந்த புத்தகம் நம்பர் 1ல கூட வரலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாரி வந்து இருக்குங்க. ஓகே. நம்பர் 4 ராயரின் மகுடம். ஸோ என்னுடைய முதல் கதை புத்தகம். பிரபஞ்சத்த பத்தி, பங்குச்சந்தைய பத்திலாம் எழுதுனதுக்கு அப்புறம், ஒரு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் புத்தகம் வந்து எழுதப் போறேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமா எழுதினேன். ரொம்ப ரொம்ப வேகமா எழுதினேன். மேப்பு அது இதுன்னு வரைஞ்சு பயங்கரமா வந்து எழுதினேன். ஆனா இந்த கதை வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, இமயமலைக்கு கீழ வந்து பனிச்சாரல் மலைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மலையில நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். தமிழுக்கும் அங்கேயும் ஒரு சம்மந்தம் இருந்துச்சு. ஸோ அங்கருந்து டிராவல் பண்ணி தஞ்சையின் வாசம் புத்தகத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வர மாரி இருக்கும். ஸோ அதனால நான் கதை வந்து அப்படி வந்து எழுதினேன். எந்த ஒரு கதையுமே நம்ம உருவாக்கி எழுதிட முடியாது. எழுதம்போது உருவாகும். அது கதை எல்லாமே தானா உருவானது தான். நான் தேடி கண்டுபிடிச்சு அப்படிலாம் வந்து எழுதல. ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம் எல்லா புத்தகமுமே தானா உருவானது தான். நான் எழுதினேன் அப்படிங்கிறத விட, பிரபஞ்சம் வந்து இந்த புத்தகத்த வந்து எழுதி குடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ 4த் பிளேஸ்ல வந்து ராயரின் மகுடம் பார்ட் 1 வந்து பிடிக்குது. அடுத்து டாப் 3 புத்தகம் வந்து ஆசான் பாகம் 1. என் வாழ்க்கையில நான் முதன் முதலா எழுதின புத்தகம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஆசான் 1 தான். நான் இது எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டனான்னு கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக கஷ்டப்படல. 1 மந்த்ல வேகமா எழுதி முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி டைப் பண்றது? எப்படி ராப்பர் பண்றது? எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க. புத்தகத்த எழுதி முடிச்சாச்சு. எப்படி பப்ளிஷ் பண்றதுன்னு தெரியாம, பிரிண்டிங் பிரஸ்ல இந்த மாரிலாம் போய் கேட்டுட்டு இருந்தேன். அங்க குடுத்தா ஒரு 2 மந்த் லேட் பண்ணிட்டாங்க. டைப்பிங் கூட வந்து பண்ணல. ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. திரும்ப என்னோட நோட்ட வாங்கிட்டு வந்து, நானா வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சேன். டைப்பிங் வந்து கத்துக்கிட்டு டைப்பிங் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி டைப் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 2 மந்த் வந்து ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ராப்பர்லாம் வந்து பண்ணி, அந்த ஃபர்ஸ்ட் புத்தகம் பிரிண்ட் பண்ணி என் கைக்கு வந்து வந்துச்சு இல்லையா? அத பார்த்த ஒரு ஃபீல வந்து என்னால மறக்கவே முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் 1 ஹவர்க்குள்ள பிரிண்ட் பண்ணி என் கையில வந்து குடுத்தாங்க. சுட சுட வேற வந்துச்சா, ரொம்ப ரொம்ப ஹேப்பி ஆயி நெறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆசான் பாகம் 1 என்னுடைய முதல் புத்தகம் அப்படிங்கிறனால, புத்தகம் வந்து எழுத எழுத தான் புத்தகம் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எழுதுறத ஸ்டாப் பண்ணவே இல்ல. தொடர்ச்சியா வந்து எழுதிக்கிட்டே வந்து இருந்தேன். நம்பர் 2 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன புத்தகங்க அடுத்து இருக்கு? ஆசான் பாகம் 2. பிரபஞ்சத்த பத்தி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. பிரபஞ்சத்த பத்தி தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். புத்தகத்துல வரக்கூடிய கேரக்டர் எல்லாருமே பிரபஞ்சத்த பத்தி தான் பேசுவாங்க. பிரபஞ்ச உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பிரபஞ்சத்த பத்தியும், அதே நேரத்துல பங்குச்சந்தைய பத்தியும் நல்ல ஒரு ஸ்டோரி மூலியமா கத்துக்கலாம் அப்படின்னா, ஆசான் பாகம் 2 வந்து படிக்கலாம். இந்த புத்தகத்த நான் ஏன் 2ண்ட் பிளேஸ்ல வந்து வச்சிருக்கேன் அப்டின்னா, கதை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து வந்துச்சு. அதே நேரத்தில பிரபஞ்சத்த பத்தி அங்கங்க வந்துகிட்டே இருக்கும். இரவுக்கும், பகலுக்கும் நடுவுல ஒரு சீன் நடக்குங்க. நட்சத்திரர் அப்படிங்கிற ஒரு ஆசான் வந்து பிரபஞ்சத்த பத்தி சொல்லுவாங்க. அப்போ வானத்த பார்த்துக்கிட்டே ஒரு மலை உச்சியில, ஊட்டி மலை உச்சியில இருந்து வானத்த பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. வானம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 3 மணி டைம்ல வந்து நல்லா ஒரு பச்சை கலர்ல மாறிடும். அங்க நட்சத்திரங்கள் மின்னும். அப்போ ஆசான் வந்து சொல்லுவாங்க, "உனக்கு இப்ப என்ன வேணுமோ நீ கேளு பிரபஞ்சத்துக்கிட்ட. அது வந்து குடுக்கும்னு" சொல்லி. அதே மாரி குக்குவும் வந்து கேட்பான். அங்க ஒரு நகைச்சுவை வந்து நடக்கும். "பிரபஞ்சத்துக்கிட்ட உன் இஷ்டத்துக்கு வந்து கேட்பியா? மளிகை கடையில வந்து லிஸ்ட் போடுற மாரி கேட்டுக்கிட்டே இருக்கிற. நீ கேட்டது முதல்ல உனக்கே ஞாபகம் இருக்காது." இந்த மாரிலாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது நகைச்சுவையா இருக்கும். அதே நேரத்தில லைட்டா ஃபேண்டசி கலந்தும் இருக்கும். அதே மாதிரி குக்கு, நட்சத்திரர், செவ்வரியான் இதெல்லாம் வந்து கேரக்டரோட பெயர். எல்லா பெயருமே வித்தியாசமா தான் இருக்கும். நான் வேணும்னே ரொம்ப யோசிச்சு யோசிச்சுலாம் அந்த பேர்லாம் வந்து வைக்கலங்க. ஜஸ்ட் எழுதம்போது வந்துரும் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாரி. இப்ப நட்சத்திரர் அப்டின்னா, அவர் பிரபஞ்சத்த பத்தி சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசான்.
அதுக்காக அந்த பேர் வந்துச்சு. செவ்வரியான் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். காலத்த கடந்து போறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவருடைய காதுகள் பாக்குறீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு 2 காதுகளும். என்ன பெயர் வைக்கலாம் அப்படி யோசிக்கும்போது, செவ்வரியான் தானா வந்துச்சு. அதே மாரி பனைமரத்தான், அதே மாரி குக்கு, வள்ளிமயில், முல்லை, கடல் பாசி, கண்கணிதர், துருவன் வடிவு, தேனிலினி இப்படி என்னோட புத்தகத்துல ஒவ்வொரு பெயருமே வித்தியாசமாக தான் இருக்கும். நாதன், கலட்டியப்பன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. நெறைய கேரக்டர் இன்னுமே இருக்கு. ஸோ கேரக்டருக்கு பெயர் வைக்கிறதுக்குலாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கோ, என்ன சொல்ல வருதோ, அதுக்கு ஏத்த மாரி பெயர வச்சு விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. நம்பர் 2ல ஆசான் பார்ட் 2 இருக்கு. பிரபஞ்சத்துக்காகவும், பங்குச்சந்தைய பத்தியும் நல்ல ஒரு ஸ்டோரிக்காகவும். நம்பர் 1 என்ன புத்தகங்க பேலன்ஸ் இருக்கு? 4 புத்தகத்த சொல்லிட்டேன். வேற என்ன புத்தகம் இருக்கு? நீங்க எல்லா புத்தகமும் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தஞ்சையின் வாசம். அதாவது ராயரின் மகுடம் பார்ட் 2. இந்த 5 புத்தகத்துல என்னோட ஃபேவரைட் அப்டின்னா, அது தஞ்சையின் வாசம் தான். ஏன்னா, நான் மத்த புத்தகத்தலாம் எழுதினேன். ஆனா, இந்த புத்தகத்துல நான் வாழ்ந்தேன். ஒவ்வொரு கேரக்டருமே என் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருச்சு. வேலம்மாள் கேரக்டரா இருக்கட்டும், வேந்தர் கேரக்டரு, பனைவேந்தர் கேரக்டரு, வடிவு, வடிவோட அம்மா, ராஜேந்திர சோழர், வந்தியத்தேவர் கடைசில தான் வருவாரு. அதே மாரி ராயர் செந்தாமரை, காயா இந்த கேரக்டர்லாம் என்னைய ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப என்னோட இணஞ்சு அப்படியே இருக்குது. முக்கியமா துருவன், வடிவு அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா? அவங்க 2 பேரும் பழகக்கூடிய விதம் அவ்வளவு உண்மையா அப்படியே இருக்கும். அதே மாரி புத்தகம் எழுதுறேன்னா, சும்மா ஒரு கதை மட்டுமே இருக்க போறது கிடையாது. பிரம்மாண்டமான சீன்ஸ்லாம் இருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே தஞ்சையின் வாசத்துல இருந்துச்சு. பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரந்தீரன். ஒரு மொக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய படையோட பரந்தீரன் வருவான். இந்த உலகையே அழிக்கிறதுக்காக. ராஜேந்திர சோழர் ஒரு பக்கம், இந்த உலகத்துல எல்லா இடத்திலயும் கால் தடம் பதியும்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருப்பாரு. துருவன் ராஜேந்திர சோழர் கூட சண்டை போடுறதுக்கு வந்திருப்பான். அதே மாரி வடிவு கேரக்டர் வள்ளி மாதிரி. வள்ளி தெய்வானை மாதிரி தான். வடிவு தேனிலி, துருவன் முருகன். இப்படி எழுதப்பட்ட ஸ்டோரி அப்படிங்கிறனால, அங்க இருக்கக்கூடிய உண்மைகள் இங்கேயும் வரும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான புத்தகம் அப்படின்னா, அது தஞ்சையின் வாசம் புத்தகம் தாங்க. ரொம்ப ரொம்ப புடிச்சுச்சு. ஒரு 5 முறைக்கு மேல படிச்சுட்டேன். அப்படி படிச்சிருந்தாலும், ஏதாச்சும் ஒரு பக்கத்த எடுத்து படிக்கும்போது, அப்படியே ஸ்டாப் பண்ண முடியல. 20 பக்கம், 30 பக்கம் படிக்க தோணுது அது. ஸோ அதனாலேயே தஞ்சையின் வாசம் புத்தகம் முதல் இடத்த பிடிக்குது. என்னோட புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். மத்த புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அதே மாரி பொன்னியின் செல்வன்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. வேள்பாரி தமிழ் சுவைய ஒவ்வொரு நொடியும் சுவைச்சுக்கிட்டே இருக்கலாம். புத்தகம் படிக்கும்போது. அந்த அளவுக்கு அழகா இருக்கும். வரலாறுல சில பிழைகள் இருந்துட்டாலும், தமிழ் அழகா சொல்லப்பட்டிருந்துச்சு. அது வேணும்னே தமிழ அழிக்கிறதுக்காகலாம் எதுவுமே பண்ண மாரி இந்த புத்தகத்துல இல்ல. அது ஒரு பிழையா தான் பார்க்கப்படும். அதே மாரி பார்த்திபன் கனவு, கடல் புறா இந்த மாரி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். முக்கியமா சுய முன்னேற்ற புத்தகங்கள் அதிகமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் பணம் சம்பாரிக்க முடியும் இல்லையா? நம்ம என்னதான் புத்தகம் படிச்சாலும், புத்தகம் எழுதினாலும், அதன் மூலியமா பெரிய வருமானம் கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இன்வெஸ்டிங் பண்ணுவேன். ட்ரேடிங் பண்ணுவேன். அது ஒரு 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டிங்கிறனால, லைஃப் ஏதோ போய்க்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் இதுதான். உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்? நீங்க இந்த 5 புத்தகம் படிச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுடைய டாப் 1 எது? டாப் 5 எது? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.